மக்கள் இது வரைக்கும் நிறைய கார் ரிவ்யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த காரோட எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குது, இன்டீரியர் எப்படி இருக்குது, கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, அந்த காரோட காம்படிட்டர் கம்பேர் பண்ணும்போது அந்த காரை வாங்கலாமா வேணாமா, நம்ம நிறைய அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம், பாயிண்ட் ஆஃப் வியூ ரிவ்யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இப்போ புதுசாக ஒரு எபிசோட் லான்ச் பண்ணியிருக்கோம். அது என்ன எபிசோட்னா நில் கவனி செல். அது என்ன நில் கவனி செல்? நீங்கள் ஒரு காரோ பைக்கோ வாங்கலாம்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நில்லுங்க. யூசர்ஸ் வந்து அந்த காரையோ பைக்கை பற்றி என்ன ரிவ்யூ கொடுக்குறாங்கன்றத கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணி லிசன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் போய் வாங்குங்க. அதுதான் இந்த எபிசோட நம்மளோட நோக்கமே. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது மாருதி சுசுகியோட ஃப்ராங்க்ஸ். மாருதி சுசுகி ஃப்ராங்க்ஸோட யூசர் என்ன சொல்கிறாங்கன்றது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். மாருதி சுசுகியோட ஃப்ராங்க்ஸ் நம்ம கூட இருக்கு. அந்த ஃப்ராங்க்ஸோட யூசர் நம்ம கூட இருக்காரு. வெல்கம் ப்ரோ. ஹாய். ஹாய். வேற யாரும் இல்லை, நான் தான் அப்படின்ற மாதிரி மிஸ்டர் யோகேஷ் தான் நம்ம கூட இருக்காரு. ஸோ அவரோட கார் தான் மாருதி சுசுகி ஃப்ராங்க்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கார் வந்து யூஸ் பண்றாங்கன்னா அவங்க என்ன ப்ரொஃபஷனில் இருக்காங்கன்றதை நம்ம கேட்டுக்கலாம். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட். ஸோ நீங்க என்னெல்லாம் ப்ரோ பண்ணிட்டு இருக்கீங்க? என்னோட பேர் யோகேஷ். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். நாங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கோம், ஆட்டோமொபைல் பேஸ் பண்ணி. ஸோ அதுல வந்து நிறைய பைக்ஸ் அண்ட் கார் ரிவ்யூஸ்லாம் போட்டுருப்போம், நீங்க பார்த்துருப்பீங்க. அது போக ப்ரீ ஓன் கார்ஸுமே சேல் பண்ணிருக்கோம். ஸோ இதான் நான் பண்றேன். எதுக்காக ப்ரோ இந்த காரை நீங்க சூஸ் பண்ணீங்க? இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், என்ன ப்ரோ நீங்க பெரிய பெரிய கார்லாம் ரிவ்யூ பண்றீங்க, நீங்க சுசுகி கார் வாங்கிருக்கீங்கன்னு சொல்லி கண்டிப்பா ஒரு கேள்வி இருக்கும். ஸோ நான் ஏன் வாங்கினேன் அப்படின்ற ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுத்துறேன். ஏன் அப்படின்னா எனக்கு பட்ஜெட் கான்சியஸ். ஃபர்ஸ்ட் கார் இது எனக்கு. பட் வந்து அது எனக்கு ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக, யூசர் ஃப்ரெண்ட்லியாக, பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுன்றனால தான் இந்த ஃப்ராங்க்ஸை சூஸ் பண்ணேன். ஸோ வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஃபர்ஸ்ட் கார் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் ஃப்ராங்க்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த ஃப்ராங்க்ஸை வாங்குறதுக்கு முன்னாடி உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் என்னென்ன கார்லாம் வச்சுருந்தீங்க? ஃபர்ஸ்ட் நான் பார்த்தது பலினோ. ஓகே. நான் சுசுக்கியை விட்டு வேறு கார்ஸே நான் பார்க்கல. டு பி ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், ஹூண்டாயோ அது போக டாட்டாவோ நான் பார்க்கவே இல்லை, யோசிக்கவும் இல்லை, பக்கெட் லிஸ்ட்லையும் இல்லை. பலினோ பார்க்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ பலினோ வந்து கொஞ்சம் சைஸ் வைஸ் சின்னதை தெரிஞ்சிச்சு. பட் ஆக்சுவலாக நான் ரெண்டு காரையும் பக்கத்தில் நிப்பாட்டி வச்சு யார்டில் ஏறி இறங்கினா பார்த்தேன். சின்ன ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான், ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. பட் இருந்தாலும் வீட்டில் அப்பா அம்மாலாம் ஏறி போகிறதுக்கு கொஞ்சம் பெரிய கார் மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்றனால தான் இந்த காரை சூஸ் பண்ணேன். ரெண்டா ரீசனுமே இல்லை. பலினோ வர்சஸ் ஃப்ராங்க்ஸ். ஃப்ராங்க்ஸ் எனக்கு பிடிச்சிச்சு, ஃப்ராங்க்ஸ் வாங்கிட்டேன். ஸோ வந்து பலினோ வாங்க போயிருக்கீங்க. பலினோவோட இந்த கார் கொஞ்சம் பெருசாக தெரியுது, சேம் ப்ரைஸில் இருக்கிறனால நீங்கள் இந்த காரை சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். ஓகே, இது என்ன வேரியன்ட்டு? இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் உங்களுக்கு என்ன வந்துச்சு? இது ஃப்ராங்க்ஸோட டெல்டா ப்ளஸ் ஆப்ஷன்ற வேரியன்ட். இப்போ இந்த வேரியண்ட்டே கிடையாது, ஏன்னா அதில் ஸ்பேர் வீல் வராது. ஆனால் அதே மாதிரி 6 ஏர் பேக்ஸோட வந்துச்சு. அப்போ எல்லாமே ஏர் பேக்ஸ் கம்மி, இதில் மட்டும்தான் 6 ஏர் பேக்ஸ் அண்ட் ஸ்பேர் வீல் வராது, பஞ்சர் கிட் மட்டும்தான் வரும். அண்ட் இந்த காரை நான் பர்ச்சேஸ் பண்ண ப்ரைஸ் 9,70,000 சம்திங் பர்ச்சேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி கம்மியாயிருச்சு. ஆனால் நான் வாங்கினதே ஜிஎஸ்டி கம்மியாக இருக்க ப்ரைஸில் தான் வாங்கினேன் முன்னாடியே. எனக்கு அது போக ஆசிர் நெக்ஸா மதுரையிலேருந்து நல்ல டிஸ்கவுண்ட்ஸ் பண்ணாங்க, ஸ்பேர் வீல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்தாங்க. ஆனால் அது போக எனக்கு 6 ஏர் பேக்ஸாக கிடைச்சிருச்சு. ஸோ வந்து அந்த கம்பெனி சைட்லேருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. தேங்க்யூ ஆசிர் நெக்ஸா. ஓகே ப்ரோ, இப்போ வந்து டெல்டா ப்ளஸ் ஆப்ஷன்றது வந்து ஒரு மிட் வேரியன்ட். நீங்கள் ஏன் இந்த வேரியண்ட்டை சூஸ் பண்ணீங்க? டாப் வேரியன்ட்ஸ் இருக்குது, பேஸ் வேரியன்ட்ஸ் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இந்த வேரியண்ட்டை சூஸ் பண்ணதுக்கு என்ன காரணம்? 4 சிலிண்டர் தான். 4 சிலிண்டருக்காக மட்டும்தான் அந்த வேரியண்ட்டை சூஸ் பண்ணேன். ஏன்னா ஃப்ராங்க்ஸில் வந்து அந்த டெல்டா ப்ளஸ் வரைக்கும் தான் 4 சிலிண்டர் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாம் 3 சிலிண்டர் டர்போ ஆயிடுது. ஸோ எனக்கு டர்போ அந்த சின்ன இன்ஜின்ஸில் போகிறதுல பெருசாக உடன்பாடு இல்லை. 3 சிலிண்டர்ஸ் வந்து பெருசாக எனக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீலும் கொடுக்காது. இது என்னதான் எண்ணெய் பெட்ரோலாக இருந்தாலும் எனக்கு சிட்டி யூஸ் பண்ணுறதுக்கும் ரேராக ஹைவேஸில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. நான் மேக்ஸிமம் வந்து ஹைவேஸில் கொஞ்சம் லாங் யூஸ் பண்ணுறதுக்காண்டி தான் வாங்கினேன். சிட்டிக்குள்ளேயும் யூஸ் பண்ணுறேன். பட் எனக்கு இந்த எண்ணெய் பெட்ரோலே போதுமான பெப்பினஸும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலும் கொடுத்துருச்சு டெஸ்ட் ட்ரைவ்லே. ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஃபீச்சர்ஸ், எனக்கு ஆடம்பரமான ஃபீச்சர்ஸ் எனக்கு தேவைப்படாது. அதனால எனக்கு தேவையான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கான்னு பார்த்தேன். அதெல்லாமே இருந்துச்சு. லைக் இந்த இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீனு அண்ட் அது போக இந்த ஆட்டோ ஃபோல்டபுள் மிரர்ஸு, ஆல் பவர் விண்டோ அண்ட் ஆம்ரெஸ்ட்டில் நான் அங்கேருந்து ஷோரூம்லேருந்து எக்ஸ்ட்ரா போட்டுட்டேன். ஸோ இதெல்லாமே எனக்கு தேவையானதையும் போட்டுக்கிட்டேன், தேவையானதெல்லாம் இருந்துச்சு. அதனால் ஐ எம் ரெடி டு பை. ஸோ அதனால் டெல்டா ப்ளஸே போதும் அப்படின்னு சொல்லி வாங்கி. இப்போ வந்து ஃப்ராங்க்ஸில் நம்ம டாப் வேரியன்ட் போனோம்னா நமக்கு 4 சிலிண்டர் இன்ஜின் கிடைக்காது. டர்போ இன்ஜின் 1 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ தான் கிடைக்குது. அது மாதிரி பேஸ் வேரியண்ட்டில் வந்து ஃபியூச்சர்ஸ் அவ்வளோவா இருக்காது அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மிட் வேரியன்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்க. 4 சிலிண்டரும் கிடைக்குது, ஃபியூச்சர்ஸும் போதுமான அளவு இருக்குதுன்றதுக்காக இந்த வேரியன்ட் சூஸ் பண்ணுவாங்க. சூப்பர். இப்போ 4 சிலிண்டர் இன்ஜின் 1.2 லிட்டர் உங்களுக்கு வந்து ஃப்ராங்க்ஸ் வந்து எவ்வளோ மைலேஜ் தருது? சிட்டி மைலேஜ் எவ்வளோ, ஹைவே மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது? நல்ல கேள்வி. நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க இதுக்கான பதிலை. நான் ஃபஸ்ட்டு வாங்கின புதுசில் ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளே சிட்டிக்குள்ளே பிலோ 2000 RPM ஓட்டும் போது 18 எடுத்தேன் சிட்டிக்குள்ளே. ஆனால் அதுக்கப்புறம் ஹைவே போனேன்னா 21, 22லாம் எடுத்தேன். 21.5 சம்திங் ஹைவேல எனக்கு கிடச்சிச்சு. ஆனால் நான் வந்து பிலோ 100 க்ரூஸ் பண்ணேன். 100க்கு மேலே போவே இல்லை, 2500 RPM மேலேயும் போகல. ஸோ இந்த மாதிரி புது இன்ஜின் பத்திரமா ஓட்டணும் அப்படின்ற ஒரு கான்சியஸ்னஸில் ஓட்டினேன். பட் அப்பப்போ நான் லிமிட்டும் பண்ணுவேன்.
ஏன்னா அந்த செட் லிமிட்லேயே போக மாட்டேன், சில டைம் புஷ் பண்ணி பார்ப்பேன், எல்லா ரேஞ்சஸ்லையும் ஓட்டி ஓட்டி பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு 2 சர்வீஸ் முடிஞ்சிச்சு. 2 சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ எனக்கு சிட்டி மைலேஜ் வந்து 17.3, ஹைவே மைலேஜ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 19 கிட்ட கொடுக்குது. ஓகே. இந்த மைலேஜ் வந்து நீங்கள் டிஸ்பிளேல காட்டுற மைலேஜ் சொல்கிறீங்களா, இல்லை நீங்கள் பாயிண்ட் டு பாயிண்ட் டேங்கை ஃபில் பண்ணி பார்த்து சொல்கிறீங்களா அந்த மைலேஜ்? டிஸ்பிளேல எனக்கு காமிக்கிற மைலேஜ் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் நான் வந்து ஃபுல் டேங்க் டு ரிசர்வ் பார்க்கும்போது எனக்கு அதுக்கு ஈக்குவலண்டான மைலேஜ் கிடச்சிருது அந்த நம்பர். அதே மாதிரி நான் ஒரு ஃபுல் டேங்க் பண்ணேன், 37 லிட்டர்ஸ் போட்டேன் அப்படின்னா எனக்கு சிஸ்டமில் காமிக்கிற ரேஞ்ச் வந்து 500 கிலோமீட்டர்ஸ் ப்ளஸ் காமிக்கும். ஹைவேல ஓட்டணும்னா சிட்டிக்குள்ளே வந்தேன்னா 400 ப்ளஸ் காமிக்கும். அதே மாதிரி அந்த 400 கிலோமீட்டர்ஸ் எனக்கு கிடச்சிருக்கும். ஏன்னா அந்த ட்ரிப் கம்ப்யூட்டர் ஓவராலாக கிளாக் பண்ணும்போது அந்த காமிச்ச ரேஞ்ச் எனக்கு கொடுத்துரும். ஓகே. ஸோ அதனால் அந்த டேட்டா போய் சொல்லலை. நீங்கள் கார் வாங்கி எவ்வளோ நாள் ஆகுது, இது வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓட்டிருக்கீங்க? நான் கார் வாங்கி ஆல்மோஸ்ட் ஒரு 7 months கிட்ட ஆக போகுது. நான் ஓட்டின கிலோமீட்டர்ஸ் ஒரு 7000 ப்ளஸ் கிலோமீட்டர்ஸ் ஓட்டிருக்கேன். 7 வருஷம்னா ஆல்மோஸ்ட் 2 சர்வீஸ் நீங்கள் முடிச்சிருப்பீங்க. முடிச்சிட்டேன். இப்போ இந்த 7000 கிலோமீட்டரில் 4 சிலிண்டர் இன்ஜின் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்க, உங்களுக்கு டிரைவிங் கம்ஃபர்ட் எந்த அளவுக்கு? டிரைவிங் கம்ஃபர்ட்னு வரும்போது மாருதியில் வந்து நீங்கள் கம்ஃபர்ட் எதிர்பார்க்கலாம், டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதே மாதிரி அந்த எனக்கு டெல்டா ப்ளஸ் ஆப்ஷனால ஃபேப்ரிக் சீட்டு தான் கிடைக்கும். ஸோ அது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. லெதர் கூட எனக்கு இவ்வளோ கம்ஃபர்ட் கொடுத்துருக்குன்னு சொல்ல முடியாது. ஃபேப்ரிக் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா எங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க யாரும் இல்லை, அதனால் நான் லெதர் போடல. ஸோ எனக்கு அந்த சீட் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த சீட்டோட ஸ்ட்ரக்சரு எல்லாமே வந்து எந்த இடத்துல டிசப்பாயின்ட் பண்ணல. அந்த லெக்குக்கான ஸ்பேஸுமே நல்லா இருக்குது. மேனுவல் டிரான்ஸ்மிஷன். ஸோ அப்போ அந்த கிளச் ஆக்சஸ் பண்ணும்போது அந்த முட்டு தண்டுற விஷயங்கள் எதுவுமே இல்லை. நல்ல டீசெண்டான ஸ்பேஸ். ஒரு காம்பேக்டான காரு, பட் ஸ்டில் அந்த இடத்துல டிரைவருக்கான கம்ஃபர்ட் நல்லா இருக்குது. இதில் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வராது. ஸோ எனக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தேவைப்படல. கேட்டேன், பட் அதுக்கு 16,000 ப்ளஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க ஷோரூமில். ஸோ அது நமக்கு பெருசாக தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை மாட்டல. அது வந்து OEM ஸ்பேரே இருக்குன்னாங்க. அது ஒரு விஷயம் நான் மிஸ் பண்ணேன். ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. அது வந்து அந்த இன்ஜின் எவ்வளோ பெப்பியாக இருக்கோ அந்த பெப்பினஸை வந்து டீசெண்டான ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ். ஆகா ஓகோன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஆகா ஓகோன்னு சொன்னால் நீங்கள் மாருதி ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸா அப்படின்னு சொல்லாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இன்ஜினை வச்சு சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ், குயிக்கான ரெஸ்பான்ஸ். சுற்றி விட்டோன்னா ரிட்டர்ன் வரும். பழைய மாருதி கார்ஸ் மாதிரி இல்லை. ஓகே. அது நல்லா இருக்குது. ஆனால் அதே மாதிரி ஆக்சலரேஷன் செகண்ட் கியரில் போட்டு சிட்டிக்குள்ளே என்னால் ஸ்லோ ஸ்பீடில் மேன்யூர் பண்ண முடியும். ஸோ அந்த பெப்பினஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஓகே. ஈவன் டீசலில் தான் நம்ம போட்டு செகண்ட் கியரை போட்டு போகிறோம். நிறைய டர்போ இன்ஜின்ஸில் கூட இதை பண்ண முடிய மாட்டேங்குது. நிறைய நேச்சுரல் ஆஸ்பெக்டட் இன்ஜினில் வந்து நம்ம இப்போ ஸ்டாப் பண்ணிட்டோம்னா திரும்ப மூவ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் கியர் போட்டு தான் மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் செகண்ட் கியர்லேயே வந்து மூவ் பண்ணுறீங்க. ஸ்டாப் அண்ட் கோ கிடையாது. ஒரு 10-15 கிலோமீட்டர்ஸ்ல வந்து கொஞ்சம் டீப் ஸ்லோ பண்ணுறோம், ஏறி இறக்குறீங்க அப்படின்னா செகண்ட் தான். அதே மாதிரி 15 கிலோமீட்டர்ஸ் டீப் ஸ்லோ பண்ணுறேன், போயிட்டே இருக்க லைட் நிப்பாட்டுறாங்க அப்படின்னா நான் ஓவர்டேக் பண்ணணுமோ இல்லை நான் பின்னாடியே ட்ராவல் பண்ணணும்னாலும் அந்த செகண்ட் கியர்லேயே போயிடும். ஓகே. ஃபர்ஸ்ட் கியர் போயிட்டு சில டைம் என்னதுன்னா ஃபர்ஸ்ட் கியர் போட ரொம்ப ஒரு மாதிரி இழுக்கும், ஓவர் டார்க்கியாக தெரியும். அந்த டீசல் மாதிரி சார் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். இந்த அளவுக்கு நீங்கள் பெப்பினஸாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. NVH வந்து ட்ரைவ் பண்ணும்போது எந்த லெவலில் NVH இருக்குது ஃபீல் பண்ணுறீங்க? அதையும் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி. இது வந்து ஒரு பட்ஜெட் கார், அதனால ஒரு 80ல் போகும்போதே டயர் நாய்ஸ், ரோட் நாய்ஸ்லாம் கேட்டோம். ஸோ நான் மேக்ஸிமமாக போன ஸ்பீட் வந்து 120 km/h. ஏன்னா புது கார்னால லிமிட் நிறையா புஷ் பண்ணலாம். பட் டெஸ்ட் ட்ரைவ் கார்ஸில் வந்து நான் நிறையா அதிகமான ஸ்பீட் பொட்டன்ஷியல், ஃபுல் பொட்டன்ஷியல் பார்த்துருக்கேன். எண்ணெய் பெட்ரோலில் எவ்வளோ ஸ்பீட்லாம் போக முடியுமான்னு கேட்குற மாதிரி இருக்கும். அவ்வளோ பண்ணிட்டேன். ஸோ அந்த நம்பர்ஸை நான் ரிவீல் பண்ண விரும்பலை. டர்போவில் ஆல்மோஸ்ட் அதுவும் அதே நம்பர்ஸ் ரீச் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு அந்த இடத்துல தான் ஒரு சூஸ் பண்ணுற ஒரு ஐடியாவே கிடச்சிச்சு. பட் NVHன்னு வரும்போது எனக்கு டயர் நாய்ஸும் ரோட் நாய்ஸும் ஒரு 80 கிராஸ் பண்ணும்போது கேட்க ஆரம்பிச்சிடும். 4 சிலிண்டர்ன்றனால நீங்கள் அந்த இன்ஜின் நாய்ஸை ஃபீல் பண்ண மாட்டீங்க. அந்த ஸ்மூத்னஸ் வந்து ஏன்னா நமக்கு அதுக்கு மேலே பவர் இல்லை இல்லையா, மிதிச்சு தான் நம்ம போகணும். பட் அதுக்குள்ளேயே ஓட்டும் போது ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக ஒரு ப்ளசன்ட் ரைடாக இருக்கும். ஐடியலில் வந்து வைப்ரேஷன் எதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. அதுக்கு தான் 4 சிலிண்டர், வேற எதுக்காண்டியும் கிடையாது. 4 சிலிண்டர் வைப்ரேஷனே இருக்கக்கூடாது. அந்த 113 Nm டார்க்காவது எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் கொடுக்கணுன்றக்காண்டி அந்த 4 சிலிண்டர். ஸோ ப்ரோ வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காரு. NVH எந்த லெவலில் இருக்குது அண்ட் வைப்ரேஷன் இருக்குதா அப்படின்றத சொல்லியிருக்காரு. நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா வரும். உங்கள் கம்ஃபர்ட்டை பற்றி சொல்லிட்டீங்க. கோ பேசஞ்சர் அண்ட் பேசஞ்சர் கம்ஃபர்ட் எந்த லெவலில் இந்த காரில் இருக்குது? ஓகே, நான் பிகினிங்லேயே சொன்னேன் பலினோவையும் ஃப்ராங்ஸையும் பக்கத்தில் வச்சு உட்காந்து வச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் ஃபேமிலியில் எல்லாருமே ட்ராவல் பண்ணணும், பெரியவங்களாம் ட்ராவல் பண்ணுறக்காண்டி வாங்கின கார் தான் இது. ஸோ நான் ஃபேமிலியாக போனால் 5 பேர் கண்டிப்பாக போயிடும். 4 பேர் 3 பேர்லாம் கிடையாது, 5 பேர் கண்டிப்பாக போவோம். ஸோ அப்படி வாங்கும்போது 5 பேர் பின்னாடி உட்கார அளவுக்கு அந்த சீட்டோட லென்த் இருக்குது. ஸோ ரொம்ப ஃபேட்டெல்லாம் இருக்க மாட்டாங்க, டீசெண்டான ஹைட் அண்ட் வெயிட்டு. ஸோ அப்படி இருக்க ஒரு ஃபேமிலிக்கு வந்து பின்னாடி 3 பேர் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியுது. ஹெட்ரூம் பெருசாக அப்படி இப்படின்னு இல்லைனாலும் இங்கிரஸ் அண்ட் எக்ரஸ் வந்து பெட்டராக இருக்குது. கால் தட்டுறது வைக்கிறதுலாம் இல்லை. ஆனால் ஹைட்டுமே வந்து ஒரு டீசெண்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ்னால ஈஸியாக உள்ளே போயிட முடியுது. அவங்க உட்காந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ரைட் ஃபீல் பண்ண முடியுது. லெக் ரூம் டீசெண்டாக இருக்குது. பலினோவோட கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்கிறீங்க? ஆமாம், கண்டிப்பாக. கம்ஃபர்ட் இல்லாமல் பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தோம்னா சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ். மாருதி சுசுகி எல்லாருக்குமே சொல்லுவாங்க கம்மியான மெயின்டெனன்ஸ் அப்படின்ட்டு. உங்களுக்கு எவ்வளோ மெயின்டெனன்ஸ் ஆகுது,
எப்பப்போ மெயின்டெனன்ஸ் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் சர்வீஸ் 1000 ப்ரோ, செகண்ட் 1000 5000 சம்திங் விட்டேன் நான். ஸோ எல்லாமே லேபர் ஃப்ரீ சர்வீஸ் தான். ஸோ தேர்ட் சர்வீஸ் போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சு சர்வீஸ் பில் கன்சியூமபிள்ஸ்க்குலாம் வரும்னு நினைக்கிறேன், அந்த ஆயிலெலாம் சேஞ்ச் பண்ணுறதுனால. அப்போ வந்து அவங்க சொன்னது ஒரு 3000க்குள்ளே வரும் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வாங்க ஒரு இயர்லி மெயின்டெனன்ஸ் 3000 அப்படின்றது ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்லி. ஆமாம் 3000 அப்படின்னு வரும். மிஞ்சி போனால் நமக்கு ஒரு 4000 வருதுன்னு வச்சுக்கோமே. 4000 ரூபா அப்படின்றது இவ்வளோ பெரிய காருக்கு அந்த ரேஞ்செலாம் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணும் போதே யோசித்தேன் நான். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு காரு எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் எனக்கு வந்து பெட்டராக இருக்கணும். காம்ப்ளிகேட்டடான எலக்ட்ரானிக்ஸ் இருக்கக்கூடாது, காம்ப்ளிகேட்டடான டெலிமேட்டிக்ஸ் இருக்கக்கூடாது, காம்ப்ளிகேட்டடான இன்ஜின் மெக்கானிசம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் இது வந்து சூஸ் பண்ணேன் ப்ரோ. இந்த காரில் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன, பிடிக்காத விஷயங்கள் என்ன அப்படின்றத சொல்லுங்கள். பிடிக்காதே சொல்லிடுவா? பிடிக்காததை சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஹெட்லைட் விசிபிலிட்டி. ஹெட்லைட் விசிபிலிட்டி வந்து நான் எல்இடியாக கொடுத்துருக்காங்க, பெட்டராக இருக்கும்னு நினச்சேன். பட் லோ பீமில் வந்து ஓகே டீசெண்டாக இருக்குது, பட் நான் நினச்ச அளவுக்கு இல்லை. நான் ஹை பீம் போட்டு தான் ஒரு சில இடத்துல வந்து பார்த்து போகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஹெட்லைட் விசிபிலிட்டின்றது வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. அதில் 3 எல்இடி நம்ம பார்க்குறோம், 3 எல்இடி இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் நைட் டிரைவில் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நான் ஃபீல் பண்ணுற அது மட்டும் இல்லாமல் இந்த சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் எனக்கு ஸ்டாக்லேயே கிடச்சா நல்லா இருந்திருக்கும். நான் ஆம்ரெஸ்ட் வரல, இந்த வேரியண்ட்டில் ஆம்ரெஸ்ட் வராது. ஸோ ஆம்ரெஸ்ட் தனியாக 5000 ருபீஸ் சம்திங் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதில் ரியர் ஏசி ஈவெண்ட்லாம் வரும், பட் ரியர் ஏசி ஈவெண்ட் கனெக்ஷனுக்கு தனியாக பே பண்ணணும். ஸோ நான் அதை எனேபிள் பண்ணல. அந்த ஆம்ரெஸ்ட் போட்டக்கப்புறம் ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல், ஏன்னா என் கை கீழே போயிட்டே இருக்கும். ஸோ இந்த 2-3 விஷயம் டிரைவர் கம்ஃபர்ட்டாக நான் பார்த்தேன். ஆனால் அதே மாதிரி பெயிண்ட் பற்றி பேசணும்னா பெயிண்டோட குவாலிட்டி நல்லா இருக்கு. நெக்ஸால வந்து பொதுவாகவே குவாலிட்டி வந்து நல்லா இருக்குல்ல, நல்லா இருந்துச்சு அப்படி தான் நான் நினச்சேன். அதான் இங்கே பிடிக்காத விஷயத்தில் சொல்கிறேன். அதோட அந்த மைக்ரான்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி. ஓகே, ஈஸியாக ஸ்க்ராச்சோ டென்ட்டோ ஆகிறதுக்கு சான்ஸ் கூடவே இருக்குது. ஆனால் அதே மாதிரி இந்த கலர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டஃப்பான ஒரு டாஸ்க் தான். ரொம்ப பயங்கரமான கலராக வாங்கிருக்கீங்க, லேசாக வந்து ஸ்க்ராட்ச் ஆனாலுமே தெரியும். ஆனால் அதே மாதிரி தூசி பட்டாலும் அப்படியே தெரியும். ஓகே, ஸோ அதனால் இந்த கலர் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த சொல்கிறனால மெயின்டைன் பண்ணுறதுனால நீங்கள் நெக்லெக்ட் பண்ண வேண்டியது. ஏன்னா இப்போ நிறையா ரிமோட் வாட்டர் வாஷ் இந்த மாதிரி நிறையா வந்துச்சு, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த விஷயங்கள் தான் நான் பார்க்குறது எனக்கு பிடிக்காதது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே மாதிரி பிடிச்சது அப்படின்னா நிறையா இருக்குது. இந்த காரோட டிசைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரோட்ல போகும்போது வலினவும் போகும், ஃப்ராங்ஸும் போகும். பட் இது வந்து ஒரு கொஞ்சம் பெரிய கார் மாதிரி தெரியும். ரோட் பிரசன்ஸ் நல்லா இருக்கும். ரெண்டாவது இந்த வேரியண்ட்ல இந்த கொடுத்துருக்க அலாய் வீல், இதுல இருக்க காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோ ஃபோல்டபிள் மிரர்ஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் டைட் டிராஃபிக்ல ஒன் டேப் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு இதெல்லாம் பேசிக்கான விஷயம் தான். பட் நான் அதை என்ஜாய் பண்றேன். ஓகே. ஸோ அது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கனால என்ஜாய் பண்றேன். ஆனால் அதே மாதிரி இந்த செகண்ட் கியர்ல கார் மூவ் ஆகுது, இந்த லோ அண்ட் டார்க், அந்த பெப்பினஸ், அதுவே என் ஃப்ரெண்ட் i20 வச்சிருந்தாரு. இப்போதான் வாங்கினார் அவரும். நான் வாங்கினதுக்கு அப்புறம் அவர் காரை ஓட்டுறேன். அவரோட காரில் வந்து ஒரு விஷயம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா ஒய்டாக இருக்குது காரு, ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீல், டிரைவ் குவாலிட்டி. பட் இந்த அளவுக்கு பெபினஸ் இல்லை, செகண்ட் கியரில் போக மாட்டேங்குது அப்படி இருக்குது. பட் இதில் நான் வந்து ஃபீல் பண்ணிட்டு அவர் சொன்னார், ப்ரோ பெபினஸ் பயங்கரமாக இருக்கே ப்ரோ, என் கார்லாம் செகண்ட் கியரில் போகாது அப்படின்னு i20. ஓகே. ஸோ அப்படி வாங்கும்போது அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆனால் ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ் என்னதான் கொஞ்சம் பெரிய கார் மாதிரி தெரிஞ்சாலும் ஈஸி டிரைவ் பண்ணலாம். அந்த மேனுவலிங் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்டேரிங்கு இதெல்லாமே இருக்கு. அதனால சின்ன ரொம்ப டைட்டான ரோடு தான், போக முடியுமானா போயிடலாம். 360 கேமராலாம் கிடையாது. பட் இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த எல்லாராலையும் ஈஸியாக யூஸ் பண்ண முடியுதுன்ற ரேஞ்சில் இருக்கு. ஓகே, இதான் என்னோட கார் பெரிய காராக இருந்தாலும் ஒரு வந்து டைட் ஸ்பேஸில் சிட்டி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஹேண்ட்லிங் நமக்கு வந்து வியூ பாயிண்ட் பிளைண்ட் ஸ்பாட்லாம் இல்லை அந்த அளவுக்கு இருக்குது. அதான் மெயின் பாயிண்ட். ஓகே, சரிங்க ப்ரோ. இப்போ வந்து ஒரு சின்ன கேம், இப்போ ரேபிட் ஃபயரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 6 கேள்வி. அந்த 6 கேள்விக்கு வந்து 5 ஸ்டாருக்கு நீங்கள் எத்தனை ஸ்டார் கொடுக்குறீங்கன்றதான் கேமே. ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து மைலேஜ் எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க? 4.5. ஓகே, அப்போ மைலேஜ் வந்து நல்லா இருக்கு. ஓகே, டிரைவிங் கம்ஃபோர்ட் 4. சரி, ஓகே. இந்த வேரியண்ட்ல இருக்கிற ஃபீச்சர்ஸ் என்னோட பர்பஸ் படி பார்த்தோம்னா நான் 4.5 கொடுத்துருவேன். பட் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன் போகும் 4. ஓகே, தென் வந்து சேஃப்டி, இதுதான் எல்லாருக்குமே அதிகமாக வந்து கேட்குற விஷயம். 3. எப்படி 3 கொடுக்கணும்? ஓகே. பட் இந்த கிராண்ட் விட்டாருக்கு அப்புறமே அவங்களோட ஸ்ட்ரக்சர் பில்டுலாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இதுல நல்லா இருக்கு. 6 ஏர் பேக்ஸ் வேற கொடுத்துட்டாங்க. ஏர் பேக் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஸ்ட்ரக்சர் இஸ் குட். அவ்வளவுதான். நாட் கிரேட் பட் குட். நல்ல வேலை 3க்கு மேல நீங்க போயிருந்தீங்கன்னா கொந்தளிச்சிருவாங்க எல்லாரும். மெயின்டெனன்ஸ் அண்ட் சர்வீஸ் காஸ்ட் இது வரைக்கும் நீங்க ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி 4. ஓகே. இந்த காருக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ண மணி வேல்யூ ஃபார் மணியா, அதுக்கு எவ்வளவு ஸ்டார் கொடுப்பீங்க? 5.
ஆமா obviously நான் எதிர்பார்த்த எல்லா எதிர்பார்ப்பையும் மீட் பண்ணிருச்சு இல்லையா, பண்ணிருச்சு. அதனால டைரக்டா 5க்கு போயிட்டேன். ஓகே, ஸோ வந்து 6 கேள்விக்கு நீங்க டிஃப்ரெண்டாக ஸ்டார் பண்ணியிருக்கீங்க. ஸோ மொத்தமாக ஸ்டார் ரேட்டிங் பார்த்தோம்னா நமக்கு வந்து 4 out of 5 வந்து கிடைச்சிருக்குது. இந்த ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ரேட்டிங் கிடையாது. ப்ரோ வந்து இந்த கார் யூஸ் பண்ணுறாரு, அவரோட ரேட்டிங் தான் இந்த ஸ்டார். நீங்கள் வந்து இந்த கார் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அண்ட் ரிவ்யூ கொடுத்ததுக்கு. தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் மாருதி சுசுகி ஃப்ராங்ஸோட டெல்டா ப்ளஸ் வேரியன்ட் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அதுக்கான யூசர் ரிவ்யூவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி வேறு என்னென்ன கார்ஸுக்கெலாம் பண்ணால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ டிஎம் பண்ணுங்கள், நாங்கள் எடுக்க ட்ரை பண்ணுவோம். அண்ட் இதே மாதிரி நிறைய கார்ஸ் அண்ட் பைக்ஸோட யூசர் ரிவ்யூ எடுக்கலான்னு இருக்கோம். நீங்கள் உங்களோட பைக்ஸ் அண்ட் கார்ஸை யூசர் ரிவ்யூ பண்ணணும், மதுரை சர்க்கிளில் இருக்கீங்கன்னா கீழே எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதுக்கு டிஎம் பண்ணுங்கள். எங்கள் டீம் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்ன பாயிண்ட் மிஸ் ஆயிருக்கோ இல்லை நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோல நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி பண்ணலாம். இந்த வீடியோக்கான பர்பஸ் வந்து மீட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வாங்க போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு போறப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் போய் வாங்குறதா இந்த எபிசோடோட ஒரு நோக்கமே. அதுக்கு தான் நில் கவனி செல்லுன்னு வச்சிருக்கோம். அடுத்த ஒரு நல்ல யூசர் ரிவ்யூல நான் உங்களை மீட் பண்றேன். அன்டில் பாய் ஃப்ரம் மணி.